இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் காலத்தின் கடைசி செய்தியாக தானியேலின் புத்தகத்திலிருந்து அநேக தீர்க்கதரிசன மறைப்பொருள்களை படித்து வருகிறோம். கிபி 582 போப் 13ஆம் கிரகோரி புதிய காலண்டரை அறிமுகப்படுத்தி ஜனவரி முதல் தேதியை புது வருட பிறப்பாக்கினார். அதுவரைக்கும் ஏப்ரல் முதல் தேதியே புது வருட பிறப்பாக இருந்தது. ஈஸ்டர் இதுவும் ஒரு பாபிலோனிய பண்டிகையாகும். கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பண்டிகை அஞ்ஞான மக்களிடையே பழக்கத்தில் இருந்தது. 2ஆம் பிரமாணத்தை வேதத்திலிருந்து நீக்கி 10ஆம் பிரமாணத்தை 2ஆக பிரித்தது. சூசையப்பர், அருளப்பர், சின்னப்பர், ராயப்பர், அந்தோனியார், சவேரியார் மற்றும் அநேகரை பரிசுத்தவான்களாக்கி வணங்குவதற்கு ஏதுவாக இந்த பிரமாண மாற்றத்தை போப் மார்க்கம் மேற்கொண்டது. ஓய்வு நாள் மாற்றம். மார்ச் 7 கிபி 321 ஓய்வு நாளை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. ஓய்வு நாளை மாற்றியதற்கான கத்தோலிக்க ஆதாரம் 1957 அச்சிடப்பட்ட பீட்டர் கேயர்மேன் என்பவருடைய த கன்வெர்ட்ஸ் கேட்டகிசம் ஆஃப் காத்தலிக் டாக்ட்ரின் என்ற கத்தோலிக்க உபதேச நூலிலிருந்து சில கேள்வி பதில்கள் கத்தோலிக்க மதத்தில் மாறுபவர்களுக்கு கற்றுத்தரப்படும். கேள்வி: ஓய்வு நாள் எது? அதற்கு பதில்: சனிக்கிழமையே ஓய்வு நாள் ஆகும். கேள்வி: சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை ஏன் ஆசரிக்கிறோம்? பதில்: கத்தோலிக்க திருச்சபை சனிக்கிழமையின் பரிசுத்தத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியிருக்கிறபடியால் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கிறோம். ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபை கிபி 336 லவோதிக்கேயா ஆலோசனை சங்கத்தில் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. கிறிஸ்மஸ், சாம்பல் புதன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் மற்றும் என்று காணப்படுகின்ற ஏராளமான கிறிஸ்துவ பண்டிகைகளெல்லாம் கத்தோலிக்கத்தின் கண்டுபிடிப்புகளே ஆகும். சின்ன கொம்புவின் ஆட்சி காலம் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் ஆகுமா? அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று தானியேல் 7:25 நாம் வாசிக்கின்றோம். இதை குறித்த தியானத்தை ஜெபத்தோடு நாம் படிப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான நற்பாடங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மறைப்பொருள்களை நாங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.